எல்லாரும் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாசிக் கோரியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபிஷஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அன்பாக்ஸ் பண்ணி வீடியோக்களை காட்ட போகிறோம் ஸ்பெஷலாக எப்பொழுதும் போல். அண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட்ஸ் மட்டும் நான் வந்ததுன்னா சொல்லிவிட்டு வீடியோக்களை தொடர்ந்து போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்டாக் எடுத்து. கிட்டத்தட்ட யூடியூப்பில் இருந்தும் சரி அண்ட் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் டிஎம்ஸ் அவ்வளோ வந்துருந்தது. நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்து எனக்காக வேண்டி கேர் கொடுப்பீங்க அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குரூப்பில் வந்து நான் இந்த மாதிரி விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றனால ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணேன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப வந்து நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரேயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஓரளவுக்கு குணமடைஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 3 வீக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா முடியாமல் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நான் வந்து வேணால் ஸ்டடியாகி வந்துருக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராம்ஸ் நிறைய பேர்த்தோட கால்ஸ்க்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன். ஸோ இதுதான் ஒரு ரீசனு. ஸோ நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம் அப்படின்றது. ஸோ அதனால தான் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். கணக்கு வேணா நீங்கள் புள்ளியாகலாம். நான் என் தொழில் நான் தான் கில்லி. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பார்க்கணும். நான் என் தொழில் பிடிச்சி தான் வந்தேன். ஆனால் இப்போ தொழில் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன பண்ண சொல்லு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆல்ரெடி பேக் ஓப்பனில் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு அப்படின்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து கிசிங் கௌரா. ஸோ கௌராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிசிங் கௌரான்னு சொல்லுவோம். ஸோ ஒயிட் கலரில் இருக்கும் இந்த கௌரா. ஸோ பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம லுக்கு தரும். இந்த கௌராலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நிறைய கம்யூனிட்டி ஃபிஷ்ஷோட விடலாம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரண்டா. ஸோ பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரண்டா தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ சைஸை பார்த்தா தெரியும், எல்லாம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரண்டா தான். அண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தீங்க நிறைய பேர் நம்ம ஷாப்பில் ஒரண்டா வேணும்ன்ட்டு. லாஸ்ட்டில் ரொம்ப நாளாக நம்ம எடுக்கவே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் திரும்பி நம்ம லோட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி ஒரண்டா நம்ம எடுத்துருக்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அனுப்ப முடியுமான்னு தெரியல. ஏன்னா கம்மியான ஸ்டாக் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆஃப்லைன் கஸ்டமர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து உடனே வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஆஃப்லைன்லேயும் இது இருக்குன்றது கொஞ்சம் சந்தேகமான விஷயம் தான். ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மள்ட்ட வந்து அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியோ இல்லை சாட்டர்டே சண்டே நம்மள்ட்ட எப்பயுமே ஸ்டாக் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்துடுறீங்க. அண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பின்னாடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். கபோட்டோ கொய். ஸோ கபோட்டோ கொய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கலரில் வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெட் ஜுவல் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் ஷோ பண்ணுறேன். நல்லா கலராக இருக்குது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்காக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு காட்டுறேன், டேங்கில் போட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் என்னென்ன ஃபிஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிளாக் கோஸ்ட்டு அண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆஸ்கார் தான். ஸோ ஆஸ்கார் வெட்டி அண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கோஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஷோ பண்ணுறேன், பார்த்தா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கபோட்டோ கொய் தான். இது சின்ன சைஸ் அண்ட் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் 2 சைஸில் வந்து வேணால் கபோட்டோ கொய் எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாலி 50 பீஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸான மாலி தான் எல்லாமே. அண்ட் பார்த்தீங்கன்னா இது இப்போ வர எல்லா மாலியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்போ சைஸ் மாலி, கிரீடிங் மாலி அது மாதிரி தான் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்டாஸ் எல்லாமே ஃபைட்ரு எல்லாமே இந்தியன் ஃபைட்ரு. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி நம்ம கொடுத்த அந்த ஆஃபர் ப்ரைஸில் குரூப்பில் போட்டுகிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாமே ஃபைட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டரில் நம்ம வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம லோகோவே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஃபைட்ரு தான் இருப்பார்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபைட்ரு வந்து கொஞ்சம் ஃபைட்டரில் ஒருக்காகவே நான் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்பேன். நம்மள்ட்ட இங்கே இல்லைனா கூட ஆன்லைன் கஸ்டமருக்கு நான் வந்து தனியாக நம்ம ஸ்பெசிஃபிக்காக வீடியோ எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் இயர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தம்போயர் பீட்டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மள்ட்ட ஒரு 5 பீஸ் இருக்குது. இது எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேச முடியல. ஸோ அதனால தான் வந்து சொல்ல வரேன். பேசி நம்ம ஷாப்க்கு எப்படி வரணும் அப்படின்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து கொடுத்துருப்போம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்து நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்துடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கிளாசிக் கோரியமோட அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் ஆதரவுனால வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா குரோ ஆகிட்டு இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்.
ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ கீழே ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை, see you.
ஷாப்க்கு எப்படி வருது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குளித்தலை பஸ் ஸ்டாண்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குது. கரூர் டிஸ்ட்ரிக்ட் குளித்தலை, அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சி போகிற ரூட்லையும் அண்ட் கரூர் போகிற ரூட்லையும் நடுவில் தான் இருக்கிறது தான் குளித்தலை. ஸோ அதே ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குளித்தலையில் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி போகிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். ஸோ குளித்தலை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பஜனை மடம் அந்த ஸ்ட்ரீட் சொல்லக்கூடிய அந்த லைனில் நீங்கள் வர போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து டேரெக்டாக வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்பீடாக வந்துடலாம். ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்கும்போது ஹபீபா ஷாப்பிங் மால் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீட் பிரேக் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டேர்னிங் வரும். ஸோ இந்த டேர்னிங் நீங்கள் வளைஞ்சிங்க அப்படின்னாக்கா ஜுவல்லரி ஷாப்லாம் இருக்கும். இந்த ஸ்ட்ரைட் ரோட்லேயே நீங்கள் வந்துட்டே இருக்கலாம். இந்த ரோடோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேர்ன் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவிபி பேங்க். ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக வரலாம். ஸோ இதுலேருந்து வந்துட்டிங்கன்னா சிவா டெக்ஸ் வரும். ஸோ சிவா டெக்ஸில் சைடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 கடை தெளிவாக நம்ம ஷாப் இருக்குது. இந்த ரோட்டில் நீங்கள் எங்கேயும் டேர்ன் ஆக தேவையில்லை. இதில் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்கலாம். ஸோ நம்ம ஷாப் நியர்பை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாகமாணிக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கும். நாகமாணிக்கம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஷாப் வந்துருக்கு. வெளியூர்லேருந்து வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் பண்ணிட்டு வாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும்.